வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ ஒரு ஆம்பிளிஃபையர். இப்போ பார்க்கலாம் ஒரு டெமோ ஃபஸ்ட். இப்போ வால்யூம் கூட்ட முடியுது, குறைக்க முடியுது அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் ஒரு கண்ட்ரோலை அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். வால்யூம் கண்ட்ரோலை கூட்டுறேன், குறைக்கிறேன். ஒரு குவாலிட்டி ஆடியோ, எந்த ஹம்மும் வரல. ஓகேவா? குவாலிட்டி ஹம், சரசரப்பு, எந்த விதமான நாய்ஸ் எதுவுமே வரல. இதுக்கு முன்னாடி நிறைய ஆம்பிளிஃபையர் நான் பார்த்துருக்கோம். நிறைய ஐசி ஆம்பிளிஃபையர் இருக்கும். லாஸ்ட் கிளாஸில் 7388 பார்த்தோம். ஓகேங்களா? 7265 பார்த்தோம். 2030 பார்த்தோம். நிறைய ஆம்பிளிஃபையர் சர்க்யூட்ஸ் எல்ஏ 4440 சம்திங் பார்த்தணும். இது ஒரு ஆம்பிளிஃபையர். பார்த்தா தெரியுது, பாட்டு சத்தம் கேட்குது. ஆம்பிளிஃபையர் மட்டும் எங்கே இருக்குன்னே தெரியல, இல்லையா? ஓகேவா? எந்த இடத்துல ஆம்பிளிஃபையர் இருக்குது? ஒரே ஒரு சிங்கிள் டிரான்சிஸ்டரில் ஆம்பிளிஃபையர். ஒரே ஒரு சிங்கிள் டிரான்சிஸ்டர் ஆம்பிளிஃபையர். இதனுடைய ஆப்ரேட்டிங் வோல்ட் ஜஸ்ட்டு 5 வோல்ட்டில் ஆப்ரேட் ஆகும். ஜஸ்ட்டு ஒரே ஒரு 5 வோல்ட்டில் ஆப்ரேட் ஆகும். ஓகே, இப்போ ஒரு ரிமோட்டில் கொஞ்சம் கூட்டிருக்கிறேன். ஓகே, இப்போ கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், என்ன இருக்குது? ஸ்பீக்கர் இருக்கிறது தெரியுது, கண்ட்ரோல் கண்ணுக்கு தெரியுது. ஓகேவா? இந்த இடத்துல ஒரு 5 வோல்ட் ரெகுலேட்டர் ஐசி இருக்குது. ஏற்கனவே ஐசி பற்றி நான் டீட்டெயில் சொல்லியிருக்கேன். இதில் 12 வோல்ட்டை ஃபீட் பண்ணி 5 வோல்ட் ரெகுலேட்டரை மாற்றும். ஏன்னா இதில் யூஸ் பண்ணுற ஐசி 7805. அந்த ஐசியில் வர அவுட்புட்லேருந்து எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய யூஎஸ்பி ட்ரைவ், ஓகேவா, ஒரு ப்ளூடூத் ட்ரைவ் ஒர்க் பண்ணுறதுக்கான 5 வோல்ட் கொடுத்துருக்கு. அந்த வோல்ட்லேருந்து கொடுத்துருக்கு. ஆம்பிளிஃபையர் அப்படிங்கிறது பாருங்கள், இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரே ஒரு சிங்கிள் டிரான்சிஸ்டர் பிசி 158, ஓகேவா, அல்லது 547 யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக 148 யூஸ் பண்ணுறது பெஸ்ட், இல்லையா 548 யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் இப்போது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு மியூட் ஃபங்க்ஷனை அப்ளை பண்ணியிருக்கோம். நான் சொல்ல வர தெரியணுங்கிறதுக்காக. இப்போ ரொம்ப சிம்பிளாக ஒரு ஆம்பிளிஃபையர், ரொம்ப விலை குறைவான ஆம்பிளிஃபையர்னே சொல்லலாம். ஒரு சிங்கிள் டிரான்சிஸ்டர் ஆம்பிளிஃபை பண்ணுமா அப்படின்னா ஆம்பிளிஃபை பண்ணும். அதை தான் இப்போ நான் வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். ஓகேவா? ஒரு 3 இன்ச் ஸ்பீக்கர் ட்ரைவ் ஆகும். இது எங்கெங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, மொபைல் ஃபோனுடைய அவுட்புட் எடுத்து ஒரு ஆம்பிளிஃபையரை நம்ம அசம்பிள் பண்ணலாம். மார்க்கெட்டில் இன்றைக்கி ப்ளூடூத் கிட்டுன்னு போனீங்கன்னா 550 அரௌண்ட் இப்படியெல்லாம் வருது. ஒரு சிங்கிள் டிரான்சிஸ்டர் மட்டும் இருந்தால் போதும். 547 இருந்தால் போதும், யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு கெப்பாசிட்டர் இருந்தால் போதும். ஒரே ஒரு ரெசிஸ்டர் இருந்தால் போதும். அவ்வளோதான். வால்யூமை கூட்டி குறைக்கணும் அப்படின்னு கேட்டால், ஒன்று டிவைஸ்லேருந்து வால்யூம் கூட்டி குறைச்சிக்கலாம், இல்லைன்னா ஒரு கண்ட்ரோல் மூலிமா வால்யூமை கூட்டி குறைச்சிக்கலாம். அதுக்கு தான் ஒரு கண்ட்ரோல் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஒரு பாட்டு அவுட்புட் வரணும், மியூசிக்கல் அவுட்புட் வரணுங்கிறதுக்காக தான் இந்த ப்ளூடூத் கிட்ட யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் டைரெக்டாக ஒரு மொபைல் ஃபோனுக்கோ வேறு ஏதோ எலக்ட்ரானிக் கேட்ஜெட் எல்லாத்துலேயுமே நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த பவர் சப்ளை மாடல் இதில் கொடுத்துருக்கேன்னு பார்க்குறீங்க, இல்லையா? ஒரு 9 வோல்ட் பேட்டரி கொடுத்தாலும் அதுலேயும் ஒர்க் பண்ணும். இப்போ 9 வோல்ட் பேட்டரி இருக்குது. ஓகே, ஒரு 9 வோல்ட் பேட்ரி, 9 வோல்ட் பேட்டரியில் கூட இந்த சர்க்யூட் ஒர்க் பண்ணும். ஓகேவா? அதனால் இதுக்கு ஒரு பவர் சப்ளை, இண்டிவிஜுவல் பவர் சப்ளை வேணும் அப்படிங்கிறது இல்லை. ஓகே, அப்போது ஒரு 9 வோல்ட் பேட்டரி இருந்தால் போதும், இந்த சர்க்யூட்டை ஆப்ரேட் பண்ண வைக்க முடியும். பர்டிகுலராக ப்ளூடூத் மாடலுக்காக தான் இந்த 5 வோல்ட் ரெகுலேஷன். இல்லை அப்படின்னா 3 வோல்ட்டில் இந்த சர்க்யூட் வேலை செய்யும். 2 செல்லு இருந்தால் போதும். 1.5 வோல்ட்டு 2 செல்லு, AA செல்லு யூஸ் பண்ணலாம். செல் ஹோல்டர் மூலமாக யூஸ் பண்ணலாம். இந்த சர்க்யூட் ஒர்க் பண்ணும். இந்த சர்க்யூட் பற்றிய டீட்டெயில்ஸ் ஓகே சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போது ஒரு சர்க்யூட் எக்ஸ்ப்ளனேஷன் இப்போ பார்த்தா தெரியுது உங்களுக்கு. ஒருவேளை புரியாத மாதிரி கூட இருக்கலாம், ஏன்னா ஒயரிங்கெல்லாம் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஓகே, அப்போ ஒரு ஸ்கிமேட்டிக் டயக்ராம் கொடுத்தா ஈஸியாக புரியும். ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு
எந்த ஒரு டயக்ராம் ஆகட்டும், ஒரு சர்க்யூட் ஆகட்டும், அது இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக அசம்பிள் பண்ணிடலாம். இப்போ நான் உங்களுக்கு டயக்ராம் கொடுத்தேன்னா நீங்கள் யார் வேணால் அசம்பிள் பண்ணிடலாம். வெறும் இந்த சர்க்யூட்டை மட்டும் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணால் அவ்வளோவா புரியாது. அதனால தான் ஒவ்வொரு தடவையும் சொல்லணும் ஸ்டூடெண்ட்டுக்கு, எந்த ஒரு கேட்ஜெட்டாக இருந்தாலும் அதுக்கு ஸ்கிமேட்டிக் டயக்ராம் இருக்குது. அதன் அடிப்படையில் நீங்கள் உபயோகப்படுத்துங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். ஓகேங்களா? சிங்கிள் டிரான்சிஸ்டர் ஆம்பிளிஃபையர் இப்போ நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இதுதான் சர்க்யூட், ஒரு சிங்கிள் டிரான்சிஸ்டருடைய ஆம்பிளிஃபையர். நான் என்ன சொல்கிறேன், ஒவ்வொரு தடையும் டூ இட் யுவர் செல்ஃப்னு சொல்கிறேன். நீங்களே அசம்பிள் பண்ணலாம், அசம்பிள் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டயக்ராம். இது வந்து ஸ்பீக்கர், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல சப்ளை வோல்ட்டு 5 வோல்ட் ஆர் 9 வோல்ட் கொடுங்க. இதில் பிசி 148 டிரான்சிஸ்டர், அப்படி இல்லைன்னா 148 இல்லை அப்படின்னா பிசி 548, அதுவுமே இல்லையா பிசி 547 யூஸ் பண்ணுங்கள், ஒர்க் பண்ணும். ஓகே, ஒரு 2.2 MFD ஒரு கப்ளிங் டிவைஸ் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணால் போதும். ஒரு 10K ரெசிஸ்டன்ஸ் போதும். வால்யூம் கண்ட்ரோல் வேணும்னா கொடுத்துக்கலாம், கண்ட்ரோல் அட்ஜஸ்ட் பண்ணதாக இருந்தால் நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்போ நம்ம சிக்னலை ஃபீட் பண்ணோன்னு வச்சுங்களேன், சிக்னல் இதுக்குள்ளே போனோன்னே இந்த ஏஎஃப் சிக்னல், லோ லெவலில் இருக்க சிக்னல் இந்த கெப்பாசிட்டர் வழியாக இந்த பேஸுக்கு போகும். இந்த டிரான்சிஸ்டர் ஒர்க் பண்ணது தேவையான பயாஸ் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். பிசி 148 இது ஒரு என்பிஎன் டிரான்சிஸ்டர். ஓகேவா? ஒரு என்பிஎன் டிரான்சிஸ்டருடைய பயாஸ் எப்படி இருக்கும், கலெக்டருக்கு வந்து எப்பவுமே பாசிட்டிவ் இருக்கணும், எமிட்டருக்கு எப்பவுமே நெகட்டிவ் வோல்ட் இருக்கணும், ஹை நெகட்டிவ் இருக்கணும், பேஸுக்கு வந்து லெஸ் பாசிட்டிவ் இருக்கணும். இதுதான் ப்ரொசீஜர். இது இருந்தால் இந்த டிரான்சிஸ்டர் ஒர்க் பண்ணோம். ஒர்க் பண்ணணுன்னா என்ன பண்ணோம்? ஓகே, நாம் இங்கே சிக்னல் கொடுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வரக்கூடிய இந்த சிக்னல் இந்த கெப்பாசிட்டர் வழியாக இந்த பேஸுக்கு வரும். கெப்பாசிட்டர் ஏசி சிக்னலை அலோவ் பண்ணணுன்னு சொல்லியிருக்கேன், டிசியை அலோவ் பண்ணாது. ஓகேவா? இந்த இடத்துல வரக்கூடிய டிசி சப்போஸ் இருந்தால் அது இந்த பக்கம் வராது. ஒருவேளை பேஸில் இருக்கிற வோல்ட்டு இந்த பக்கம் வராது. அதில் சிக்னல் மட்டும் என்ன, உங்களுக்கு இந்த கெப்பாசிட்டர் வழியாக இந்த டிரான்சிஸ்டருடைய பேஸுக்கு போய் இந்த டிரான்சிஸ்டர் மூலிமா ஆம்பிளிஃபை ஆகி இதனுடைய லோடான ஸ்பீக்கரை வந்து ட்ரைவ் பண்ணும்போது நமக்கு இந்த இடத்துல ஆடியோ ஃப்ரீக்வன்சி கிரியேட் ஆகுது. டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல், எந்த சரசரப்பு இல்லாமல், நல்ல குவாலிட்டியாக, இந்த நாய்ஸ் எதுவும் இல்லாமல் ஒரு குவாலிட்டியாக ஒரு ஆம்பிளிஃபையர் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் அசம்பிள் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டு பக்கம் ஸ்டூடெண்ட் இருக்காங்க, பண்ணலாம். இதில் சப்போஸ் இன்னும் கொஞ்சம் வால்யூம் கூட்டணுன்னா என்ன பண்ணலாம், ஒரு ஐடியா இருக்குது இல்லையா? வால்யூம் கூட்டணும். இதில் ஐசி எல்லாம் எதுவும் யூஸ் பண்ணல. ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கோம், எங்களுக்கு ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன் இருக்கும். ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன் மூலிமா வேரியஸ் எலக்ட்ரானிக் கிளாஸஸ்லாம் நடத்திட்டுருக்கோம். ஓகேங்களா? செல்ஃபோன் ட்ரைனிங் இருக்குது, சிஆர்டி டிவி ட்ரைனிங் இருக்குது, எல்சிடி எல்இடி டிவி ட்ரைனிங் இருக்குது, 5.1 ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங் இருக்குது, யூபிஎஸ் இன்வெர்ட்டர் எமர்ஜென்சி கிளாஸஸ் இருக்குது, இண்டக்ஷன் ஸ்டவ் பற்றி கிளாஸஸ் இருக்குது, ஆல் எஸ்எம்பிஎஸ் கேதர் பண்ணி ஒரு கிளாஸஸ் இருக்குது. ஓகேங்களா? எல்லா வகுப்புமே ரொம்ப ரொம்ப முக்கியம்தான். எல்லாமே கமர்ஷியல் கிளாஸஸ் எல்லாமே. இது எல்லாத்துக்கும் அடிப்படை என்ன தேவை அப்படின்னா பேசிக் எலக்ட்ரானிக்ஸ். இந்த பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் கோர்ஸை படிச்சுட்டு நீங்கள் சப்போஸ் இந்த மாதிரி கோர்ஸஸ்க்கு வந்தீங்கன்னா, இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ்க்கு வந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும், எளிமையாக இருக்கும். யார் வேணால் சர்வீஸ் பண்ணலாம், வயது வித்தியாசம் இல்லை, ஆண் பெண் இருபாலரும் பயிற்சியில் சேரலாம். இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருக்கணும், படிப்பு முக்கியம் இல்லை. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும், கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். தொடர்ந்து எங்கள் சேனலுடைய வீடியோ பார்த்துக்கிட்டு இருங்க. ஸோ அதனால் உங்களுக்கு நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தென் ஆல் செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா ஒரு சிங்கிள் டிரான்சிஸ்டர் வச்சு ஆம்பிளிஃபையர் பார்த்துருக்கோம். சப்போஸ் இதனுடைய வால்யூம் கொஞ்சம் கூடுதலாக வரணும் அப்படின்னா டார்லிங்டன் பேர் அப்படின்னு ஒன்று உண்டு. அதை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். டார்லிங்டன் பேர்னால் என்ன அப்படின்னா 2 டிரான்சிஸ்டர் இணைக்கிறது. இந்த ஸ்பீக்கருக்கு லோடாக கொடுத்தா இன்னும் கொஞ்சம் ஆடியோ வந்து நல்ல குவாலிட்டியாக வரும். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.